வணக்கம், வெல்கம் டு மாணவன் லேர்ன் கோட். இந்த செஷன்ல அமேசான் வெப் சர்வீசஸை எப்படி ஆட்டோமேட் பண்றது அப்படிங்கறத பார்க்க போறோம். இன்னைக்கு ஐடில ரொம்ப ஆன் டிமாண்டா இருக்கக்கூடிய ஸ்கில் என்ன அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா ஆட்டோமேஷன். இப்போ நம்ம ஒரு அமேசான் வெப் சர்வீசஸ் லேர்ன் பண்ணிக்கும் போது நெக்ஸ்ட் லெவல் அப்படிங்கிறப்போ ஆட்டோமேஷனாக தான் இருக்கும். அது ஒன் ஆஃப் த கீ ஸ்கில். அதாவது டெவாப்ஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதில் ஆட்டோமேஷன்ங்கிறது ரொம்ப முக்கியம். அப்போ நீங்கள் ஏடபிள்யூஎஸ் படிச்சதுக்கு அப்புறம் அடுத்தடுத்த சர்டிஃபிகேஷனை நோக்கி நம்ம போகும்போது அதில் ஒன் ஆஃப் த ஸ்கில் என்ன அப்படின்னு பார்த்துட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேஷன். இப்போ இந்த ஆட்டோமேஷன் எப்படிலாம் பண்ணலாம் அப்படிங்கிறத ஒரு பேசிக்காக ஒவ்வொரு வியூவாக நான் இந்த செஷனில் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இப்போ அமேசான் வெப் சர்வீசஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 200+ சர்வீசஸ் இருக்கு. ஒவ்வொரு சர்வீசஸும் டிஃப்ரெண்ட் கேட்டகரியில் வரும். டெவலப்மெண்ட், ஸ்டோரேஜ், டேட்டாபேஸ் இந்த மாதிரி. இப்போ இந்த மாதிரியான சர்வீசஸ் பார்த்துட்டீங்க அப்படின்னா சிம்பிளா நம்ம 1 or 2 சர்வீசஸ் நம்ம கிரியேட் பண்றோம் அப்படின்னா அதுக்கு நம்ம மேனுவலா கன்சோல்ல போய் நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். பட் ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் டாஸ்க்ல பார்த்துட்டீங்க அப்படின்னா ஒரு பல்க் ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு இந்த இண்டிவிஜுவலா போய் பண்ணோம், மேனுவல் ஒர்க் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பா டைம் கன்சியூம் அதிகமாக எடுக்கும். ரெண்டாவது மேனுவல் எரரும் வாய்ப்பு அதிகமாக இருக்கு. ஸோ இந்த அமேசான் வெப் சர்வீசஸை ஆட்டோமேட் பண்றதுக்கு நிறைய வழிகள் இருக்கு. வரப்போற செக்ஷன்ல நான் நிறைய சொல்றேன். பட் இப்போ கோர் ஆட்டோமேஷன் ஃபீச்சர் என்ன அப்படின்னு பார்த்துட்டீங்க அப்படின்னா ஒரு ப்ரோக்ராமிங் ஸ்கில் இருக்கணும். அந்த ப்ரோக்ராமிங் ஸ்கில் எதுவாக இருக்கலாம்னா பைத்தான். பைத்தான் ஏன் எல்லாருமே ப்ரிஃபர் பண்ணுறாங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக லேர்ன் பண்ண முடியும். இதுக்கு முன்னாடி எனக்கு பைத்தானே தெரியல, எனக்கு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னாவே பிடிக்கல அப்படின்னா கூட நீங்கள் பைத்தானை நீங்கள் ரொம்ப லைக் பண்ணுவீங்க. காரணம் என்ன, ரொம்ப சிம்பிளாக இருக்கும். சின்டெக்ஸ், அதோடைய எக்ஸிக்யூஷன் எல்லாமே சரி. இப்போ இந்த பைத்தான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் த்ரூவா வெப் சர்வீசஸ் அதாவது இருக்கக்கூடிய இந்த சர்வீசஸ்லாம் ஹேண்டில் பண்ண முடியுமா அப்படின்னா முடியாது. ஏன்னா பைத்தான்ங்கிறது ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், அமேசான் வெப் சர்வீசஸ் அப்படிங்கிறது ஒரு சர்வீசஸ். அப்போ இந்த பைத்தானுக்கும் அமேசான் வெப் சர்வீசஸ்க்கும் இடையில நம்ம என்ன பண்ண போறோம்னா Boto3 அப்படிங்கிற ஒரு எஸ்டிகே நம்ம ஹேண்டில் பண்ணணும். இது அமேசானே ப்ரொவைட் பண்ணக்கூடிய ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் கிட். இது ஏன் அப்படின்னா இப்போ பைத்தானுக்கு இன்ஸ்டன்ஸ்னா என்னன்னு தெரியாது, லேம்டானா என்னன்னு தெரியாது, ஆர்டிஎஸ்னா என்னன்னு தெரியாது, டைனமோ டிபினா என்னன்னு தெரியாது. ஸோ இந்த Boto3ல எல்லா ஏபிஐவும் இருக்கும். ஸோ இந்த Boto3யை நம்ம அடிஷ்னலாக நம்மளுடைய பைத்தான் ப்ரோக்ராமிங்கில் ஆட் பண்ணி நம்ம பைத்தான் ஸ்கில் பேசிக்காக இருக்கக்கூடிய ஸ்கில், வேரியபிள் எப்படி டிக்ளேர் பண்ணுறது, ஒரு ஃபங்க்ஷன் எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறது, இல்லை ஒரு கிளாஸ், ஒரு ஊப்ஸ் அப்ரோச் எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படிங்கிறது அது பேசிக்காக இருக்கக்கூடிய பைத்தான் ஃபீச்சர். அதையும் இந்த Boto3யும் என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம கம்பைன் பண்ணி நம்ம ஸ்கிரிப்ட் ரன் பண்ணுறோம். ஸோ பைத்தான்ஸ் கோடு என்ன ஆகும் அப்படின்னா Boto3யோட ஹெல்ப் த்ரூவாக என்ன ஆகும் அப்படின்னா அமேசான் வெப் சர்வீசஸை போய் இன்ட்ராக்ட் பண்ணி நம்ம அந்த சர்வீசஸை கிரியேட் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு S3 பக்கெட் அப்படின்னா ஸ்டோரேஜ், அதை நம்ம கிரியேட் பண்ண முடியும், ரீட் பண்ண முடியும். ஒரு இன்ஸ்டன்ஸ் இருக்கு, EC2 இன்ஸ்டன்ஸ் இருக்கு அப்படின்னா அதை நம்ம கிரியேட் பண்ண முடியும், அதோடைய ஸ்டேட்டஸ் எல்லாம் செக் பண்ண முடியும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் Boto3 எஸ்டிகே த்ரூவா நம்ம என்ன பண்ண முடியும், அமேசான் வெப் சர்வீசஸை ஹேண்டில் பண்ண முடியும். சரி, நான் உங்களுக்கு டெமோவாகவே உங்களுக்கு காமிக்கிறேன். அப்போ இன்னும் டீட்டெயிலாக ஓரளவுக்கு உங்களால் புரிஞ்சுக்க முடியும். கூகுளில் Boto3 அப்படின்னு சர்ச் பண்ணுங்க. ஸோ AWS SDK ஃபார் பைத்தான் அப்படிங்கிறது தான் அஃபிஷியல் லிங்க், அதை கிளிக் பண்ணுங்க. ஸோ கெட் ஸ்டார்டட் அப்படிங்கிற லிங்கை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அதில் உங்களுக்கு அஃபிஷியல் டாக்குமெண்டேஷன் பார்ட் கிடைக்கும். ஸோ இந்த அஃபிஷியல் டாக்குமெண்டேஷனில் Boto3 எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. சாம்பிள் டியூட்டோரியல்ஸ் இருக்குது. அது இல்லாமல் பார்த்துட்டிங்கன்னா கோட் எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. இப்போ அமேசானில் நிறைய சர்வீசஸ் இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அமேசான் EC2 எடுத்துட்டிங்க அப்படின்னா அதை எப்படி மேனேஜ் பண்ணுறது, அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். அதே மாதிரி அமேசான் S3 பக்கெட் எப்படி ஹேண்டில் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. ரொம்ப எக்ஸலண்ட்டான ஒரு டாக்குமெண்ட் தான் இது. ஸோ நான் ஒரு சிம்பிள் கோட் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். அந்த கோடு எந்த மாதிரி நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த கோட்ல பார்த்துட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம Boto3 இம்போர்ட் பண்ணியிருக்கிறோம். நம்மளுடைய பைத்தான் ப்ராஜெக்ட்ல Boto3 ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும். அப்பதான் நம்மளால இம்போர்ட் பண்ண முடியும். அடுத்தது AWS ரீஜன். ஏன்னா நம்ம கிரியேட் பண்ணக்கூடிய ரிசோர்ஸ் எந்த ரீஜன்ல நம்ம கிரியேட் பண்ணோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ நீங்க AWS நாலேஜ் இருந்தா மட்டும்தான் உங்களால் ஆட்டோமேட் பண்ண முடியும். ஸோ AWS எனக்கு நாலேஜ் இல்லை, ஆனால் நான் ஆட்டோமேட்லாம் பண்ணணும் அப்படின்னா வாய்ப்பே இல்லை. ஏன்னா ஃபர்ஸ்ட் நீங்கள் AWS தரவா தெரிஞ்சுக்கணும். ஸோ அந்த மாதிரி EC2 ரிசோர்ஸ், இந்த எக்ஸாம்பிளில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா EC2 ரிசோர்ஸோடைய இன்ஸ்டன்ஸ் ஐடியை எடுத்து அதோடைய ஸ்டேட் என்ன, அது ஸ்டாப் ஆயிருக்கா இல்லை ரன் ஆகிட்டு இருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இது என்னுடைய AWS கன்சோல். இது நான் மும்பை ரீஜனில் இருக்கிறேன். இதுதான் இன்ஸ்டன்ஸ் ஐடி. இந்த இன்ஸ்டன்ஸ் ஐடி தான் நான் அந்த கோடில் கொடுத்துருக்குறேன். அடுத்தது பார்த்துட்டிங்க அப்படின்னா இந்த ரீஜனோடைய அஃபிஷியல் நேம் கொடுத்துருக்கேன், ஏஷியா பசிபிக் சவுத் 1, அதாவது மும்பை ரீஜனோடைய அஃபிஷியல் நேம் அது. அடுத்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நான் ஹேண்டில் பண்ணக்கூடிய ரிசோர்ஸ் EC2, அதோடைய ரீஜன் நம்ம ஆல்ரெடி கொடுத்துட்டோம். இங்கே இதுதான் இன்ஸ்டன்ஸ் ஐடி. இந்த இன்ஸ்டன்ஸ் ஐடியோடைய ஸ்டேட் தான் நான் பார்க்க போகிறேன். ஸோ என்ன பார்க்கணும்னா இந்த ஸ்டேட் இப்போ கரண்ட்டாக இந்த இன்ஸ்டன்ஸ் என்ன ஸ்டேட்டில் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்க போகிறோம். இப்போ ரைட் கிளிக்
ரன் அஸ் இன்ஸ்டன்ட் ஸ்டேட். ஸோ இன்ஸ்டன்ட் ஸ்டேட் வந்து ஸ்டாப்டில் இருக்குது. சரி, கன்ஃபார்ம் பண்ணிக்கலாமா? இப்போ பார்த்துட்டிங்க அப்படின்னா இன்ஸ்டன்ட் ஸ்டேட் வந்து ஸ்டாப்டில் இருக்குது. ஸோ ஒருவேளை இது ரன் ஆச்சுன்னா அது வந்து ரன்னிங் ஸ்டேட்னு சொல்லுவோம். இது ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு ஆட்டோமேஷன் தான். ஸோ நிறைய இருக்குது. நம்ம வந்து ஒரு இன்ஸ்டன்ஸை கிரியேட் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட 7 ஸ்டெப்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணுவோம். அப்படி இருக்கிறப்ப அந்த 7 ஸ்டெப்ஸையும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆட்டோமேட் பண்ணி ரொம்ப சிம்பிளிஃபையாக நம்ம என்ன பண்ண முடியும், ரன் பண்ண முடியும். நிறைய ஆப்ரேஷன்ஸ் வந்து நம்ம வந்து டே டு டே ஆக்டிவிட்டியில் என்னென்னா ரெகுலராக ஒர்க் பண்ணும்போது ரொம்ப போர் அடிக்கும். ஸோ ஆட்டோமேட் பண்ணிட்டோம் அப்படின்னா டெய்லி வந்து அது கன்சல்டேட்டடாக அந்த ஆட்டோமேஷன் ஒர்க் ஆகிட்டே இருக்கும். நம்ம நிறைய ரிப்போர்ட்ஸ்லாம் ஜென்ரேட் பண்ண முடியும். நிறைய வேலை இருக்குது ஆட்டோமேஷனில். இது ஜஸ்ட் ஒரு ஐடியா. அதே மாதிரி நான் உங்களுக்கு ஒரு இன்னொரு எக்ஸாம்பிள்ஸ் ஒன்று சொல்கிறேன். அதாவது வந்து நம்மளுடைய S3 பக்கெட்டில் இருக்கக்கூடிய டேட்டாவை டவுன்லோட் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து S3 பக்கெட் போயிட்டு நம்ம வந்து அதை வந்து எல்லா ஃபைல்ஸையும் டவுன்லோட் பண்ணுறதுங்கிறது நிறைய நேவிகேஷன் இருக்கும். ஒன்று ஒன்றா போய் டவுன்லோட் பண்ணணும். அப்படிங்கிறப்போ வந்து சிம்பிளாக நான் வந்து என்னுடைய S3 பக்கெட்டை கொடுத்து நான் வந்து ஒரு லூப் போட்டு சிம்பிளாக ஒரு ஃபார் லூப் போட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா டவுன்லோட் பண்ணிடுறேன். ஸோ இப்போ பாருங்கள், இந்த கோட் நான் ரன் பண்ணும்போது அந்த S3 பக்கெட்டில் இருக்கக்கூடிய ஃபைல்ஸ் எல்லாமே வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா டவுன்லோட் ஆயிடுச்சு. error.html, index.html இது எல்லாமே நான் அந்த S3 பக்கெட்டில் இருக்கக்கூடிய ஃபைல்ஸ் அது எல்லாமே டவுன்லோட் ஆயிடுச்சு. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு சிம்பிள் ஐடியா. ஸோ வரப்போகிற செக்ஷனில் நம்ம நிறைய வந்து AWS Boto3 யூஸ் பண்ணி எந்த மாதிரியான ஆட்டோமேஷன்லாம் பண்ணலாம், AWSல இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ் வந்து எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து இந்த வீடியோஸ் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நான் நம்புகிறேன். பட் என்ன அப்படின்னா நீங்கள் AWS நாலேஜ் இல்லாமல் உங்களால் வந்து ஒரு ஆட்டோமேஷன் பண்ணவே முடியாது. ஸோ AWS நாலேஜ் நீங்கள் வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கணும், இல்லை AWSல நீங்கள் நல்ல இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்க அப்படின்னா நம்ம AWS சர்டிஃபைடு கிளவுட் ப்ராக்டிஷனர் கோர்ஸ் அப்படின்னு ஒரு கோர்ஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்கோம். இந்த கோர்ஸில் என்னன்னா நீங்கள் பிகினர் டு இன்டர்மீடியட் லெவலில் நீங்கள் வந்து லேர்ன் பண்ணிக்க முடியும். 30 hours கோர்ஸு ஸ்டெப் பை ஸ்டெப் டீச் பண்ணியிருப்போம். நிறைய சர்வீசஸ் வந்து இதில் வந்து ஹேண்டில் பண்ணியிருக்கிறோம். இது இல்லாமல் சர்டிஃபிகேஷன் கொஷின்ஸ் கூட இது கூட கொடுக்குறோம். இந்த கோர்ஸில் வந்து முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நீங்கள் வந்து காம்ப்ளெக்ஸான கான்செப்ட்ஸ் எல்லாத்தையுமே ரொம்ப ஈஸியாக நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ க்ளவுடில் எனக்கு வந்து ஒரு நல்ல நாலேஜ் இருக்கணும் அப்படி என்னோட கரியரை நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போகணும்னு நினைக்கிறவங்க நீங்கள் இந்த கோர்ஸ் வாங்கி படிக்கலாம். தேங்க்யூ.